கையல், என் கூட கொஞ்சம் நீ வரியா? எங்கம்மா? நாம வேதவள்ளி சம்மந்தி வீட்டுக்கு போய் சம்மந்தி கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் பேசி பார்க்கலாம். மா என்னம்மா நீ? குழந்தைய கேட்க போனதுக்கே அங்க என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது. மறுபடியும் நம்ம அங்க போனா திரும்பவும் வேற ஏதாவது பிரச்சனை வரும். ஐயோ, இதுக்கு மேல பிரச்சனை வரதுக்கு என்ன இருக்கு கையல்? ஏற்கனவே தேவிக்கும் மாப்பிள்ளைக்குமான பிரச்சனை கைமீறி போயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வேண்டான்னு முடிவெடுத்து டைவர்ஸ் கொடுக்கற அளவுக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும்? தேவியோட வாழ்க்கைய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கையல். இதுக்கு முன்னால அவளோட வாழ்க்கையில பிரச்சனை வராம இல்ல. ஆனா அப்பெல்லாம் சம்மந்தி அம்மா மட்டும்தான் தேவிய மாப்பிள்ள கூட வாழ விடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. நாமளும் என்ன நடந்தாலும் மாப்பிள்ள அவ கூட உறுதுணையாவும் பக்கபலமாவும் இருக்காரு. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவர் பார்த்து பாருன்னு ஆறுதல் படுத்திக்கிட்டோம். ஆனா இப்ப மாப்பிள்ளையே தேவிய பிரியணும்னு முடிவெடுத்து மொத்தமா அவரோட வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிகிற மாதிரி பேசிட்டாரு. தேவி மாப்பிள்ளைய பிரிஞ்சு வந்த நாள்ல இருந்து நாமளும் அவங்க இப்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு காத்துக்கிட்டு தானே இருந்தோம். ஆனா நாளுக்கு நாள் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாயிட்டே தான் போகுது கையல். வளகாப்பு நடந்தா மாப்பிள்ளையும் தேவியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை. சரி, குழந்தை பிறந்தா ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா குழந்தை பிறந்தப்போ மாப்பிள்ளை பார்க்க வரலன்னு ஒரு பிரச்சனை. இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிற விழால அதுலயாவது ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சோம். அப்பவும் ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனே வாழ்ந்தா அவளோட வாழ்க்கை என்ன ஆகிறது கையல்? கடைசி வரைக்கும் அவங்க சேராமலேயே போயிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு கையல். பாதிக்கப்பட்டதால பேசுறான்னு தேவியோட முடிவை எல்லாம் சரின்னு ஏத்துக்க முடியல. தப்பு மாப்பிள்ள மேலதான், அவர் மனசு மாறி வருவாருன்னு பொறுமையாவும் இருக்க முடியல. நம்மளோட பொறுமையாலையும் அலட்சியத்தாலையும் என்ன வேணாலும் நடக்கலாம்ல. சம்மந்தி அம்மா வேற மாப்பிள்ளைக்கு அவங்க அண்ணன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனைய காரணம் காட்டி அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியலையே. மா அப்படிலாம் எதுவுமே நடக்காது. நீ ஏன் தேவையில்லாம யோசிச்சு பயந்துகிட்டு இருக்க? அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அப்படியெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு என்னால இருக்க முடியல. என்னோட பதட்டத்தையும் வேதனையும் நீயாவது புரிஞ்சுக்கோ கையல். மா, நான் இதெல்லாம் யோசிக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? உடனுக்குடனே எடுக்கிற முடிவால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடாது. இப்ப நாம போய் பேசி அத புரிஞ்சுக்கிட்டு மனசரிங்கி வர நிலைமையில விக்னேஷ் கிடையாது. அத்தையும் அவர் மனசு மாற விட மாட்டாங்க. இப்ப நாம போய் குழந்தைய அவர்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டோன்னு நம்ம மேல அவர் ரொம்ப கோவமா இருப்பாரு. இப்ப நம்ம போய் எது பேசினாலும் அவருக்கு அது தப்பாதாமா புரியும். தேவையில்லாம சண்டை தான் வரும். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா கையல்? மா, நான் அப்படியே விட்டுற சொல்லல, இதை இப்போதைக்கு விட சொல்றேன். கொஞ்ச நாள் போகட்டும். கோவத்துல எடுக்கிற முடிவுகளும் கோவத்துல யோசிக்கிற விஷயங்களும் எப்பவுமே சரியா இருக்காது. போக போக அது விக்னேஷ்க்கும் புரியும். அடுத்தடுத்து பிரச்சனைங்க நடக்கிறதுனால பிரச்சனைகளை பத்தி மட்டும்தான் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்களே தவிர அவங்களோட வாழ்க்கைய பத்தியோ குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. டைம் கொடுப்போம். அவங்களோட இடைப்பட்ட பிரிவே அவங்கள சேர்த்து வைக்கும்னு நம்புறேன். மா, எந்த பெத்தவனாலையும் குழந்தைய பிரிஞ்சு இருந்துட முடியாது. இந்த குழந்தைக்காகவாவது தேவிய விக்னேஷ் புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி வருவாரு. அவங்க ஒண்ணு சேருவாங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அது நடக்கும். அம்மா, நீ எதுக்கும் வருத்தப்பட்டு இருக்காத. நான் பாத்துக்கிறேன். தேவி அப்படியே நான் விட்டுற மாட்டேன். எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். என்ன நம்பு. போய் சாப்பிடு.
என்ன சொல்றீங்க சம்பந்தி? பிரச்சனை எந்த அளவுக்கு வந்துருச்சா? அட, நடு ரோட்டுக்கே வந்துருச்சு சம்பந்தி. நீங்க அந்த கயல் குடும்பத்தை நடு ரோட்ல நிறுத்தணும்னு தான் சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்னத அந்த வேதவள்ளி அம்மா செஞ்சே காட்டிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு சிறந்த மாமியார் விருதே கொடுக்கலாம். மருமகளை கொடுமைப்படுத்துறதுக்கு கோல்டு மெடலே கொடுக்கலாம் போங்க. டிசைன் டிசைனா எப்படி எப்படியோ கொடுமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த தேவி குழந்தைய தூக்கிட்டு போனதுல அவ புருஷன் கயல் குடும்பத்து மேல கொல்ல வெறியில இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தேவி வாழா வெட்டியா கடைசி வரைக்கும் அவ பிறந்த வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். அந்த கயலும் அவ குடும்ப பிரச்சனையில இருக்கிறது தெரிஞ்சா என்னை விட நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் என் புருஷன்கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்தேன். என்ன ஆண்டி, நம்ம அன்னைக்கு பேசின மாதிரியே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. அந்த கையில எல்லா பக்கமும் லாக் பண்றதுக்கு நமக்கு பல சாதகமான விஷயங்கள் இருக்கும் போலயே. ஆமா தீபிகா, என்னோட கணிப்பு எப்பவுமே மிஸ் ஆனது இல்லையே. இப்ப மட்டும் எப்படி மிஸ் ஆகும்? நான் சொன்ன மாதிரி அந்த கயல் குடும்பத்துல இப்ப பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. அவங்க பங்குக்கு என்ன பிரச்சனை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நாம நம்ம பங்குக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுவோம். சரியா சொன்னீங்க சமந்தி. அவளுங்களை நிம்மதியாவே வாழ விடக்கூடாது. எவ்வளவு ஆட்டம் ஆடி இருப்பா அந்த கயலு. இப்ப அந்த குடும்பமே புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி தான் இருக்காங்க. இப்ப நீங்களும் ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவளால எந்திரிக்கவே முடியாது. அதுவும் கூடிய சீக்கிரத்துல நடக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு. என்ன பிரச்சனை? அந்த கயல் குடும்பம் உங்க புள்ளைய பிசினஸ் மேன் ஆக்கி உங்ககிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்க வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க ஆண்டி? அதான் அவங்க பிசினஸ் பண்றதுக்கு கிடைக்க வேண்டிய பேங்க் லோனையும் கிடைக்க விடாம பண்ணிட்டோமே. அப்புறம் அவங்களால என்ன பிசினஸ் பண்ண முடியும்? இப்படிதாமா நானும் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா என் சந்தோஷத்துக்கு சங்கூதுற மாதிரி திடீர்னு டிராவல்ஸ் வைக்கிறேன்னு அதுக்கான வேலைய ஆரம்பிச்சுட்டாளுங்க. அந்த டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவையாம். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவங்க டிராவல்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. உங்க புள்ளையும் பிசினஸ் மேனா ஆக்கிடுவாங்க. அட என்ன ஆண்டி, நீங்க சொன்னதை கேட்டு நாங்க கூட எங்களுக்கு தெரியாம ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்களோ நினைச்சோம். டிராவல்ஸ் வைக்கணும்னா கூட பணம் வேணும்ல. எப்படியும் அவங்களுக்கு எந்த பேங்க்லயும் லோன் கிடைக்க போறது இல்ல. அப்படியே கிடைச்சாலும் நாங்க அதை கிடைக்க விட போறது இல்ல. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அப்படியெல்லாம் அந்த கையில சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இப்பெல்லாம் அவங்க பேங்க் லோனுக்காக இல்ல, பைனான்சியர் கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க.